வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு exercise 3.11ல second sum பார்க்க போறோம். Raman's age is 3 times the sum of the ages of his two sons. After 5 years, his age will be twice the sum of the ages of his two sons. Find the age of Raman. அதாவது ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்காகும். 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயதை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷன்ஸா சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா இதை ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். அதாவது கொடுத்துருக்கிற வாக்கியங்களை புரிந்து கொண்டு இரு சமன்பாடுகளாக நம்ம அதை மாத்திட்டோம்னா ஈஸியா அதனுடைய ராமனுடைய வயதை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ நம்ம இந்த கேள்வியில புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ராமன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ராமனோட வயசு பத்தியும் அவங்க பசங்களோட வயசு பத்தியும் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். ராமனின் தற்போதைய வயதை காண்க. அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா find the present age of ராமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவருடைய பிரசன்ட் ஏஜை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்க போறோம். ராமனுடைய தற்போதைய வயதை எக்ஸ் என்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் 2 இடத்துல சொல்லியிருக்காங்க the sum of the ages of his two sons அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட்லயும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, அடுத்ததும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இரு மகன்களின் வயதுகளின் கூடுதல் மட்டுமே தான் அடுத்த ரெண்டு இடத்துலையும் சொல்லியிருக்கனால தனித்தனியா அவங்களுக்கு பேர் வைக்க வேண்டாம். 2 பசங்களுக்கும் தனித்தனியா YZ அப்படி வைக்காம 2 பேருடைய வயசையும் கூட்டி ஒரு வேரியபிளா வச்சுக்க போறோம். அததான் பாருங்க, let the sum of present ages of his two sons be y. 2 பசங்களுடைய வயதையும் கூட்டி அதை y அப்படின்னு வச்சுக்க போறோம். அதை தமிழ்ல நம்ம இரு மகன்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதலை y என்க அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ராமனுடைய வயது அவர்களுடைய மகன்களின் வயதின் கூடுதலை போல 3 மடங்கு அப்படின்னு இருக்காங்க. அதாவது தி ஏஜ் ஆஃப் ராமன்ஸ் ஏஜ் எப்படி இருக்கு அப்படின்னா பாருங்க, 3 times 3 இந்த டைம்ஸ்க்கு இன்டு போட்டோம். சம் ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் ஹிஸ் டூ சன்ஸ் yன்னு குறிப்பிட்டிருக்கோம். அப்போ இதுதான். இதுக்கு என்ன அர்த்தம்? x = 3y அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது பிரசன்ட் கண்டிஷன். இத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வெச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருஷம் கழிச்சு அப்படின்னு இருக்காங்க. 5 வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னா, 5 வருஷம் கழிச்சு பாருங்க, ஆஃப்டர் 5 இயர்ஸ் ராமனுடைய வயசு தி சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஹிஸ் டூ சன்ஸ் போல ட்வைஸ்னா 2 மடங்குன்னு அர்த்தம். 2 டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம். 2 into அப்படின்னு வரும் அந்த இடத்துல. அப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருஷம் கழிச்சு ராமனுடைய வயது எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம செக் பண்ணணும். இப்போ என்னோட வயசு நான் 30ன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையனோட வயசு 7, இன்னொரு பையனோட வயசு 9ன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 5 வருஷம் கழிச்சு என்ன வயசு ஆகும்? 35 ஆகுமா? அது மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் சனுக்கு இது கூட 5 கூட்டி நான் 14ன்னு எழுதுவேனா? அதே போல என்னோட சின்ன பையனுக்கு இது கூட 5 கூட்டி 12ன்னு எழுதுவேனா? அப்போ 5 வருஷம் கழிச்சு எனக்கு எப்படி 35 வயசு ஆகுதோ அதே மாதிரி என் 2 பசங்களுக்கும் 5 வயசு கூட்டி 12ம் 14ம் ஆயிடுச்சு இல்லைங்களா? இந்த மாதிரி ஆஃப்டர் 5 இயர்ஸ் ராமனுடைய வயது x + 5 ஆகுது. ஏன்னா இப்போ எக்ஸா இருக்கிறது 5 வருஷம் கழிச்சு x + 5 ஆயிடும். அவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மகனுக்கும் 5 வயசு கூடியும், 2வது மகனுக்கும் 5 வயசு கூடியும். ஸோ இந்த 2உடைய கூடுதலை நம்ம முதல்ல ஒய்னு வச்சுருக்கோம் இல்லையா? இது கூட 5 + 5ன்னு 10 வயசு இந்த y கூட கூடியும் இல்லைங்களா? ஸோ அதை தான் நம்ம எழுத போகிறோம். ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ராமன்ஸ் ஏஜ் ராமனுடைய வயது என்னவா இருக்கும்? x + 5 இருக்கும். அவர்களுடைய மகன்களின் வயதின் கூடுதல் என்னவா இருக்கும்னா yங்கிறது தான் பெர்சன்டேஜ். அதுக்கு ஃபர்ஸ்ட் சனுக்கு ஒரு 5 வயசும் செகண்ட் சனுக்கு ஒரு 5 வயசும் கூடி நமக்கு y + 10 இயர்ஸ் ஆயிடும். எப்போ? ஆஃப்டர் 5 இயர்ஸ் the sum of the ages of his sons. ஆஃப்டர் 5 இயர்ஸ் his age யாரோட வயசு? ராமனுடைய வயசு என்ன? x + 5. ஆஃப்டர் 5 இயர்ஸ் அவரோட வயசு x + 5. இது எப்படி இருக்கு அப்படின்னா will be twice 2 டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம். டைம்ஸ்னா சம் ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் திஸ் டூ சன்ஸ் 2 மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல 2 மடங்குன்னு இருக்காங்க. இப்போ இதுதான் வயதுகளின் கூடுதல்.
அதனுடைய இரு மடங்கு அப்படின்னா 2 பெருக்கல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, எழுதிட்டோம். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்றோம். x plus 5 is equal to 2y plus 20 அப்படின்னு பாருங்க. இந்த ரெண்டை உள்ள கொண்டு போய் பெருக்கி 2y கூட்டல் 20ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன அப்படின்னா இங்க x equal to 3y இருக்கு. இந்த இடத்துல x க்கு பதிலா நான் 3y அப்படின்னு பிரதியிடுறேன். plus 5 சமம் 2y plus 20 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நான் இதுல ஃபர்ஸ்ட் y ஓட மதிப்பு கண்டுபிடிக்கிறேன். அதை வச்சு x ஓட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி பார்க்கும்போது பாருங்க, இந்த 2y இடது பக்கம் தூக்கிட்டு வரும் 3y, இங்க plus 2y இருக்கிறது லெஃப்ட் சைடு வரும்போது minus 2i ஆயிடும். அதே போல இங்க 20 இருக்கு, இந்த plus 5 ரைட் சைடு தூக்கிட்டு போறோம் minus 5 ஆயிடும். 3y ல 2y போச்சுன்னா y is equal to 20 ல 5 போச்சுன்னா 15 அப்படின்னு y ஓட வேல்யூ நமக்கு 15 அப்படின்னு கிடைக்குது. பட் நமக்கு ராமனுடைய பெர்சன்டேஜ் தான் வேணும். எது நமக்கு தேவையோ அதை தான் நம்ம x and y வச்சிருக்கோம். நமக்கு தேவையானது ராமனுடைய தற்போதைய வயது, அதுதான். இப்போ x கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் y is equal to 15 in 1, அதாவது y சமம் 15 என 1 பிரதியிட. அப்படி பிரதியிடும் போது இதுல அதாவது x equal to 3y அப்படின்னு இதுல y ஓட வேல்யூவை நம்ம 15 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்றோம். so 3 15 times it is 45. அப்போ x ஓட வேல்யூ 45. நமக்கு கேட்டிருக்கிற கேள்வி ராமனுடைய தற்போதைய வயது தான். therefore Raman's present age is 45 years. அதாவது ராமனின் தற்போதைய வயது 45 வருடம். இதுதான் இந்த செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர். Third question, the middle digit of a number between 100 to 1000 is 0 and the sum of the other two digits is 13. If the digits are reversed, the number so formed exceeds the original number by 495. Find the number. அதாவது 100 மற்றும் 1000க்கு இடையே அமையும் ஒரு மூன்றிலக்க எண்ணின் நடு இலக்கம் 0 ஆகவும் மற்ற இரு இலக்கங்களின் கூடுதல் 13 ஆகவும் இருக்கின்றன. இலக்கங்களை இடமாற்றி அமைக்கும் போது கிடைக்கும் எண்ணானது அந்த எண்ணை விட 495 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு இருக்காங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 100க்கும் 1000க்கும் இடைப்பட்ட ஒரு நம்பர் அப்படின்னு இருக்காங்க. 100க்கும் 1000க்கும் இடைப்பட்ட ஒரு நம்பர்னா 101 இருந்து 999 வரை. அப்ப நம்ம இதை எப்படி கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கலாம். அப்போ 3 இலக்க எண்ணை தான் நமக்கு ஒன்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாம let 3 digit number be xyz அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஏன்னா 3 இலக்க எண்ணா ஒரு 576 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 2 3 வேற வேறையா இருக்கும் இல்லைங்களா? அதனால x ஒன்று ஃபர்ஸ்ட் இருக்கிற x, அடுத்தது y, அடுத்தது z அப்படின்னு சொல்லிட்டு xyz be the number அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அதாவது அந்த 3 இலக்க எண்ணை xyz என்க அப்படின்னு எழுதிட்டோம். இன்னொரு விஷயம் அந்த கேள்வி சொல்லும் போதே சொல்லியிருக்காங்க. அதாவது 100க்கும் 1000க்கும் இடைப்பட்ட நம்பர்ல இந்த நடு இலக்கம் இருக்கு இல்லைங்களா, அது 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை x y z வச்சுட்டா கூட இந்த y யோட மதிப்பு 0 அப்படிங்கறத அவங்க முதல்ல சொன்னதுனால பாருங்க, மிடில் டிஜிட் இஸ் 0, so that number என்ன ஆயிடுச்சு அப்படின்னா x z விட்டுட்டு நடுவுல இருக்கிறத 0 y 0ன்னு போட்டோம். இது 0 அப்படின்னா x o z அப்படின்னு அது மாறிடும் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? சோ அந்த 3 இலக்க எண்ல நடு இலக்கம் 0 ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இலக்கமும் கடைசி இலக்கம் மட்டும் தான் x உம் z ஆ இருக்கும். நடு இலக்கம் 0வா மாறிடுச்சு. சோ x 0 z தான் அந்த நம்பர் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ அது இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது 0 ஆயிடுச்சு, அப்புறம் மற்ற 2 இலக்கங்களை கூட்டும்போது சம் ஆஃப் தி அதர் 2 டிஜிட்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கடைசி இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 13 வருதுன்னு இருக்காங்க. பாருங்க, the sum of the other digits அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மற்ற இரு இலக்கங்களின் கூடுதல் 13 இருக்காங்க. அப்ப இதுதான் மற்ற இரு இலக்கங்கள். எது? x plus z ரெண்டையும் கூட்டினான் இருக்கனால x plus z is equal to 13 13 சொன்னதுனால அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கிறோம்.
இலக்கங்களை இடமாற்றி அமைக்கும் போது if the digits are reversed. இப்போ நமக்கு x 0 z இருக்கிற நம்பரை இலக்கங்களை மாற்றோம் அப்படின்னா இப்படி திருப்பி எழுதுறது தான். இந்த z பின்னால வரும், இந்த 0 நடுவுல, இந்த x பின்னாடி அப்படியே திருப்பி எழுதுறது தான் ரிவர்ஸ் பண்றது, இடமாற்றி அமைக்கும் போது. கிடைக்கக்கூடிய இந்த புது எண் இந்த எண்ணை விட 495 அதிகம் இருக்காங்க. அப்போ இதுல இருந்து இதை கழிச்சா தானே நமக்கு அந்த 495 வரும். அதாவது இந்த இடமாற்றி கிடைச்சிருக்கிற புது நம்பர் இந்த நம்பரை காட்டிலும் 495 அதிகம் இருக்காங்க. அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் த நியூ நம்பர் அண்ட் த ஓல்ட் நம்பர் இஸ் 495 எழுதலாமா? இப்போ கிடைச்சிருக்கிற நம்பர் தான் பெருசுன்னு இருக்காங்க, இதுதான் இதை காட்டிலும் 495 அதிகம் இருக்காங்க. அப்போ புதுசா கிடைச்சிருக்கிற நம்பர்ல இருந்து பழைய நம்பரை கழிக்கும் போது 495 வருது அப்படிங்கறத நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்றோம். சோ நமக்கு நியூவா கிடைச்சிருக்கிற நம்பர் வந்து ZOX இல்லைங்களா? அப்போ இந்த ZOX ல இருந்து X0Z கழிச்சா நமக்கு 495 வரும் அப்படிங்கிறது தெரியும். ZOX னும் XOZ இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தா நம்மளால இதை சால்வ் பண்ண முடியாது. இது நமக்கு ஒரு 3 இலக்க எண் 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு தெரியும். இந்த 3 டிஜிட் நம்பர் ஒருவேளை இப்போ 507 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா எக்ஸ்பாண்ட் பண்ணி விரிவாக்கம் செஞ்சு எழுதுறது எப்படி எழுதுவோம் அப்படின்னா 500 கூட்டல் 0 கூட்டல் 7 அப்படின்னு பிரிச்சு எழுதுவோங்களா? இப்போ இதனோட பிளேஸ் வேல்யூஸ் செக் பண்ணலாம் பாருங்க. இது 1s பிளேஸ், 10s பிளேஸ், 100s பிளேஸ், அதாவது 1ஆம் இலக்கம் 10ஆம் இடமதிப்பு, இது 100ஆம் இடமதிப்பு அப்படின்னு. அப்போ இதை எப்படி இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுறதுன்னா 5 into 100 அப்படின்னு இடமதிப்பை பொறுத்து பிரிச்சு எழுதுறது. 0 into 10 plus 7 into 1 7 1 times 0 10 times 5 வந்து 100 times இது 1s 10s 100 படி பிரிச்சு எழுதிருக்கோம். அப்ப இது வேற ஏதாவது இந்த ஒருவேளை இது x ஆ இருக்கு 0 z ஆ இருக்கு அப்படின்னா இந்த 5 க்கு பதில் x into 100 plus 0 into 10 plus என்ன z into 1 அப்படி தான் எழுதுவாங்க. அப்ப இது எப்படி எழுதலாம்னா 100x plus 0 plus z அப்படின்னு எழுதலாங்களா? ஓகேவா? அப்ப இந்த 0ன்னு வரதுனால இதை விட்டுட்டு நம்ம இதை மட்டும் எழுதிக்கலாமா? 100x plus z அப்படின்னு எழுதிக்கலாமா? எழுதிட்டோம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறது எப்படி எழுதலாம்? 100z plus x னும் மைனஸ் ஆஃப் இத 100x plus z னும் எழுதலாம். பாருங்க இது மைனஸ் இதுக்கு பிராக்கெட் போட்டு எழுதிட்டோம். இந்த ZOX 100z plus x னும் XOZ 100x plus z னும் பிரிச்சு எழுதிட்டோம். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம XOZ 100x plus z னும் ZOX 100z plus x னும் பிரிச்சு எழுதிட்டோம். equal to 495. நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பிராக்கெட் நீக்கிட்டு எழுத போறோம். பாருங்க 100z plus x முன்னாடி இங்க மைனஸ் இருக்கனால இந்த மைனஸ் உள்ள இருக்கிற ரெண்டுக்கும் சொந்தம். சோ என்ன ஆகும் அப்படின்னா -100x - z equal to 495 அப்படின்னு வரும். 100z ல ஒரு z போச்சுன்னா 99z, x ல 100x போச்சுன்னா -99x equal to 495. இது 99, இதுவும் 99, இது 495 வந்திருக்கு. 99 5 வாட்டி 495 செக் பண்றோம். 4 9s are 45, ரிமைண்டர் 4. அதே போல 45 49. ஆமா, அப்போ இருபுறமும் 99 ஆல வகுக்கலாம். சோ லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம 99 ஆல டிவைட் பண்ண போறோம். பாருங்க இங்கேயும் போட்டோம். பாத்தீங்கன்னா இதுக்கு அப்படியே கேன்சல் ஆயிடும். 99 க்கு 99, இதுவும் அப்படியே கேன்சல் ஆகும். இது 5 டைம்ஸ் அப்படின்னு கேன்சல் ஆகும். So z minus x equal to 5 அப்படின்னு கிடைக்குது. இத செகண்ட் ஈக்குவேஷன் வெச்சுக்க போறோம். நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல z ஓட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். from first z equal to 13 minus x ன்னு எழுதலாங்களா? இந்த 1 ல இருந்து பாருங்க இத எடுத்துக்கிட்டோம். இந்த x ரைட் சைடு கொண்டு போறோம். 13 minus x ன்னு எழுதிட்டோம். இந்த z மதிப்பை இங்க போடலாம். பாருங்க எப்படி போடலாம்? பாருங்க இந்த ரெண்டையும் இந்த z க்கு பதிலா போடும்போது 13 minus x அப்புறம் பின்னாடி இருக்கிற இந்த minus x equal to 5 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இங்க 13 ரெண்டுமே மைனஸ் குறி, அதனால அதே குறியை போட்டு ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா 2x equal to 5 வரும். இங்க x மைனஸ்ல இருக்கனால இதை இங்க தூக்கிட்டு போயிட்டு இதை இங்க தூக்கிட்டு வரலாங்களா? அப்போ 2x ஆயிடும். இது 13 minus 5 ஆகும். அப்போ
நமக்கு 8 is equal to 2x 13ல 5 போச்சுன்னா 8 ஸோ எக்ஸோட மதிப்பு வேணும்னா பெருக்கலா இருக்கிற ரெண்டு இடது பக்கம் வரும்போது வகுத்தலா வரும் 4 டைம்ஸ் அப்படின்னு எக்ஸோட மதிப்பு 4 அப்படின்னு கிடைக்குது இல்லைங்களா அதே எக்ஸோட வேல்யூ 4னு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு z ஓட வேல்யூ கிடைக்கும் ஸோ z equal to 13 minus 4 நமக்கு 9னு கிடைக்குது z ஓட வேல்யூ 9 நமக்கு x ஓட வேல்யூ 4 னும் z ஓட வேல்யூ 9 னும் கிடைக்குது இந்த இரண்டு மதிப்புகளையும் கொண்டு போய் இதுல நம்ம பிரதியிட்டோம்னா நமக்கு தேவையான நம்பர் கிடைச்சிரும் therefore the 3 digit number is பாருங்க x க்கு பதிலா 4 ம் middle digit 0 ம் z க்கு பதிலா 9 ம் therefore மூன்று இலக்க எண் 409 அப்படின்னு நமக்கு இந்த third question ஓட ஆன்சர் கிடைக்கும்